புலி 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 புள்ளே புலி 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 புள்ளே புலி 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 புள்ளே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம தல, அஜித், திரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க ஏப்ரல் 10 தேட்டருக்கு வெளிவந்து தேட்டரில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு பயங்கரமான ஆக்ஷன் கேங்ஸ்டர் திரைப்படம். படத்தில் ரெஃபரன்ஸ் இருக்கலாம், ஆனால் ரெஃபரன்ஸ் தான் படமே. ஸோ ரெஃபரன்ஸ் மட்டும் நீங்கள் இந்த படத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் ஒரு மண்ணுமே இருக்காது. அதை நம்ம படம் வரதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தல அஜித் மட்டும்தான் அவருடைய போர்ஷன் இந்த படத்தில் தூக்கிட்டாக்கா, அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ட்டை தூக்கிட்டா இந்த படத்தில் ஒரு மண்ணுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். படத்தில் கதை அப்படின்ற மாதிரி பெருசாக ஒரு மண்ணுமே கிடையாது. ரெஃபரன்ஸை மாசம் வச்சு வேற லெவலில் ஓட்டிட்டாங்க. உலக அளவில் 200 கோடி ரூபாய் வசூல் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டுமே இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் பண்ணியிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. தல அஜித் கெரியர்லேயே இவ்வளோ சீக்கிரமா 100 கோடி ரூபாய் வசூல் வந்த ஒரு திரைப்படம்னா அது இந்த குட் பேட் அக்லி மட்டும்தான். சரி, இந்த குட் பேட் அக்லி எப்போ எந்த ஓடிடியில் வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கேன். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் தேட்டரில் ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படி சொல்லிட்டேன் 5 லாங்குவேஜில் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வருது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு சம்பவம் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் விரிகுண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதை வச்சு நம்ம சொல்லியிருந்தோம், நாளை மறுநாள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் சம்பவம் ஆஃப் குட் பேட் அக்லி ஜிபியு மமே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னு சொன்னால் அந்த சம்பவம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், சம்பவம் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் நாளைக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவமாக ஜிபியு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். மேபி அன்சென்சாரில் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த படம் ஓவர்சீஸில் போகும்போது ஓவர்சீஸில் இந்த படத்தை வேற ஒரு சென்சார் பண்ணியிருக்காங்க. அங்கே பல கெட்ட வார்த்தைகள், இந்த படத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த எல்லா கெட்ட வார்த்தையும் மீட் பண்ணவே இல்லை. எல்லாமே அப்படியே தான் வந்திருக்கு. ஸோ மேபி அது வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னதான் வருது, எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. சம்பவம் இந்த வாரம் உறுதி, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஜிபியு ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் சம்பவம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள். சம்பவம் ஆனதுக்கு முன்னாடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.